இந்த உலகத்தில் இருக்க சராசரி மனுஷங்களை ஒருத்தவங்க தான் நாங்கள். ஒருத்தனா இல்லை ஒருத்தியாங்கிறது தான் இங்கே கேள்வியே. திருநங்கையை பற்றி பேசுகிற எல்லாருமே நாங்கள் ரொம்ப பாவப்பட்டவங்க, தப்பான தொழில் செய்கிறவங்க, கஷ்டப்படுறவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கும் சந்தோஷமான இன்னொரு பக்கம் இருக்குது. அதை காட்ட மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுதில்ல. திருநங்கையை பிறந்தாலே பாவம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஆணுக்கான வீரமும் பெண்ணுக்கான ஈரமும் கலந்த ஒரு ஜீவனாக இருக்குதை நினச்சி பெருமைப்படுறோம். வாழ்க்கையை தேடி ஓடுறவங்க மத்தியில் அடையாளத்தை தேடி ஓடுற நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. அடையாளங்கிறது இங்கே உருவத்தில் மட்டும் கிடையாது, சமுதாயம் தர அங்கீகாரத்துலையும் தான் இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. உஸ்ஸு, 9, அலி அப்படியெல்லாம். இந்த அடையாளத்தை மாற்றணும்னு நாங்கள் நினைக்கல. அதை வச்சு நாங்கள் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ கூட நாங்கள் ரோட்டில் போனால் ஏதோ வெறுப்பாக பார்ப்பாங்க. நாங்கள் எல்லாருமே ஏதோ தப்பான தொழில் மட்டும்தான் பண்ணுறதா நினைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வேற யாரோ தானே. திருநங்கையினாலே தப்பான தொழில் பண்ணுறவங்க தான்னு ஒரு பின்பம் இருக்கும். அதை உடைக்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை உடைச்சிட்டா மட்டும் எங்களை கேலி பண்ணுறவங்க என்ன நிப்பாட்டிட போகிறாங்களா? ஜெயிக்கணுன்ற வெறிக்கு முன்னாடி இந்த கேலி, கிண்டல், சச்சரவு இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியலை. அது எந்த விதத்துலையும் என்ன பாதித்ததும் இல்லை. அப்பப்போ மனசு வலிக்கும். என்ன பண்ணுறது, நாங்களும் சாதாரண மனுஷங்க தானே. சில சமயம் என் மனசுக்கு சில பேரை பிடிக்கும். ஆனால் அவங்கள்ட்ட பையனா என் அன்பை காட்டுறதா இல்லை பொண்ணா என் அன்பை காட்டுறதான்னு எனக்கு ஒரு குழப்பம் வரும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும், எங்கள் பாசம் உண்மையானது. அது இந்த உலகத்துக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்ன மாதிரி ஆர்டிஸ்ட், டாக்டர், லாயர் ஆகணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் திருநங்கையாக பிறந்தா சாதிக்கணும்னு அவசியம் இல்லையே. எங்கள் வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறோம், உங்கள் எல்லாரையும் மாதிரி. உங்கள் எல்லாரும் மாதிரின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், நீங்கள் எல்லாருமே எங்களை அந்நியப்படுத்தி பார்க்குறீங்கன்னு. எங்கள் மேலே அக்கறை காட்டுறவங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். நீங்கள் காட்டுற அக்கறையும் கூடுதலான கவனமும் ஒரு பக்கம் சந்தோஷம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நாங்கள் ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியே உணர்வோம். நீங்கள் எங்களை பெருமைப்படுத்த வேணாம். உங்களே ஒருத்தரை நினச்சாவே போதும், அதுவே ஒரு பெருமை தான்.